தமிழகத்தில் மத்திய அரசின் கொள்கைகளை கண்டித்து பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். விவசாய பொருட்களுக்கு 50% கூடுதலாக ஆதார விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு கட்சியினர் மற்றும் தொழிற்சங்க அமைப்புகள் இணைந்து BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கழுத்தில் காய்கறி மாலைகளை அணிந்தும் சாலையில் பூசணிக்காயை உடைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல திண்டுக்கல், திருப்பூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.